Hi students, நம்ம இந்த வீடியோல basic geometry என்னன்னு கத்துக்க போறோம். First நம்ம பார்க்க போறது closed figure. எதை வந்து closed figure அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு figure நம்ம வரையறோம். நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, இப்படி வந்து திருப்பி அதே பாயிண்ட்ல தான் முடிப்பேன் இல்லையா? இப்போ ஒரு சர்க்கிள் நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன், வரைஞ்சு திருப்பி அதே பாயிண்ட்ல முடிச்சாதான் அது க்ளோஸ் ஆகும். ஸோ எந்த ஒரு ஃபிகருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேமா இருக்கோ அவங்களுக்கு பேர் தான் க்ளோஸ்டு ஃபிகர். இப்போ இந்த ஃபிகரை நீங்க வரைகிறீங்கன்னா இப்படி கையை எடுக்காம திருப்பியும் எங்க ஆரம்பிச்சிங்களோ அங்கே வந்து நிறுத்துவீங்களா, அப்போ அது ஒரு க்ளோஸ்டு ஃபிகர். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒரே பிளேஸ்ல இருந்தால் உங்களுக்கு பேர் க்ளோஸ்டு ஃபிகர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் ஃபிகர். இப்போ இதை நான் ட்ரா பண்ணுறேன்னா நான் இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி வந்து இங்கே விட்டுறேன். அப்போ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து எண்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் வேறு பிளேஸில் இருக்குது, எண்டிங் பாயிண்ட் வேறு பிளேஸில் இருக்குல்ல, அப்போ இது ஒரு ஓப்பன் ஃபிகர். அதே மாதிரி தான் இதுவும் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிருக்கோம். ஸோ இதுவும் வந்து ஓப்பன் ஃபிகர் தான். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிருக்கோம். அப்போ இது கூட ஒரு ஓப்பன் ஃபிகர் தான். ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டும் வேறு வேறு பாயிண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அவங்கள ஓப்பன் ஃபிகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமாக நம்ம ரீகால் பண்ண வேண்டிய கான்செப்ட் இது என்ன அப்படின்னா லைன் செக்மெண்ட் ரே. இது மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது லைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைன் கோஸ் என்லெஸ்லி இன் போத் த டைரக்ஷன். இந்த பக்கமும் இந்த லைன் வந்து போயிட்டே இருக்கும், இந்த பக்கமும் இந்த லைன் போயிட்டே இருக்கும். உங்களோட நம்பர் லைன் மாதிரி. நம்பர் லைன் இந்த பக்கம் இருக்க நம்பருக்கும் எண்டே கிடையாது, இந்த பக்கம் நெகட்டிவ் நம்பருக்கும் எண்டே கிடையாது. இல்லை ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேர் தான் லைன். சரி, லைன் பார்த்துட்டோமா? லைனுக்கு வந்து நோ ஸ்டார்டிங் பாயிண்ட், அதே மாதிரி நோ எண்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்காது, எண்டிங் பாயிண்ட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. அதே மாதிரி ஒரு லைனோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை யாராலையும் மெஷர் பண்ணவே முடியாது. அதான் எழுதியிருக்காங்க, the length of the line cannot be measured. ஏன்னா ரெண்டு பக்கமும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகிறதுனால. எதுக்காக இந்த ஆரோ போட்டிருக்காங்கன்னா, இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இங்கே ஆரோ போட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு இடத்துல இப்படி ஆரோ பார்த்தாலும் அந்த லைன் அங்கே போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம், அங்கே முடியலன்றதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லைன் செக்மெண்ட். ஒரு லைன் செக்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ லைன். ஒரு லைன்ல இருந்து ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் லைன் செக்மெண்ட். இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்கும், ஒரு எண்டிங் பாயிண்ட்டும் இருக்கும். இதில் ஆரோவே இருக்காது. அதான் ரெண்டு பக்கமும் அந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல முடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட் அப்படின்றத நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஒரு ஸ்கேலை வச்சு இதை மெஷர் பண்ணி இது வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்கு, 8 சென்டிமீட்டர் லைன் செக்மெண்ட் இது அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரே அப்படின்றதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஆனால் அதுக்கு எண்டிங் பாயிண்ட் இருக்காது. நம்ம யூஸ்வலாக சன் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, சன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த ரேஸ் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, எண்டிங் பாயிண்ட் கிடையாது இல்லையா, அதனால அதை நம்ம சன் ரேஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு பக்கம் பாயிண்ட்டும் ஒரு பக்கம் ஏரோவும் இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம ரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேயும் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பக்கம் அந்த ரே வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இதை வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி எழுதணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்க. ஸோ ரேவை ரெப்ரசன்ட் பண்ணுமா, ஏபின்னு போட்டு இப்படி ஒரு சைடு மட்டும் ஏரோ போட்டிருந்தோம்னா அதுதான் ஒரு ரேயோட ரெப்ரசன்டேஷன். ஸோ இதான் லைன் செக்மெண்ட் ரே அப்படின்றதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு க்ளோஸ்டு ஃபிகர்னா என்ன நம்ம பார்த்துட்டோம் ஸ்டார்டிங்லே. க்ளோஸ்டு ஃபிகர்லேயே வந்து பாலிகன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பாலிகன்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் கவுண்டபிளாக இருக்கணும். இப்போ இது ஒரு க்ளோஸ்டு ஃபிகர், இதில் 3 சைடு இருக்கு. இதுவும் க்ளோஸ்டு ஃபிகர், இதில் 4 சைடு இருக்கு. சர்க்கிள் கூட ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் தான், ஆனால் அதில் சைட்ஸே கிடையாதுல்ல, அதனால அது பாலிகன்னு சொல்ல முடியாது. ஸோ பாலிகன் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு ஃபிகராகவும் இருக்கணும், சைட்ஸும் கவுண்டபிளாக இருக்கணும். ஸோ 3 சைட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பாலிகனோட பேர் வந்து ட்ரையாங்கிள். 4 சைடு இருந்தது அப்படின்னா அந்த பாலிகனோட பேரு குவாட்ரிலேட்ரல். 5 சைடு இருந்துச்சுன்னா அவங்களோட பேரு பென்டகன். 6 சைடு இருந்தது அப்படின்னா அந்த பாலிகனோட பேரு ஹெக்ஸகன். 7 சைடு இருந்துச்சுன்னா அவங்களோட பேரு ஹெப்டகன். அதே மாதிரி 8 சைடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்டகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்போ வந்து ஒரு பாலிகனை வந்து ரெகுலர் பாலிகன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதோட எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது சொல்லுவாங்க. ஒரு ட்ரையாங்கிளோட எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அதை நம்ம ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி குவாட்ரிலேட்டரில் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம்ல, அவங்கள பேசிக்காக ரெகுலர் பாலிகன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களோட எல்லா சைட்ஸும் அவங்களோட எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இதுதான் அவங்களோட பேசிக் ஜியோமெட்ரி. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.